எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப அழகான நார்த் ஃபேசிங் 2 BHK வீடுங்க. நல்ல ஒரு மெயினான லொகேஷன்ல சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சரணப்பட்டியில இருந்து உங்களால வர முடியும், துடிரூர்ல வந்துக்கலாம், இல்ல சத்தி ரோட் கோயில்பாளையத்துல இருந்து வந்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம கீழ்நாத்தம்ல இருந்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு சென்டரான பாயிண்ட்ல சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. நல்ல ஒரு பெஸ்டான பட்ஜெட். ஏன் நான் ரொம்ப ரொம்ப அழகான்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்டீரியரா இருக்கட்டும், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், டிவி யூனிட், அவங்க யூஸ் பண்ணிருக்க டைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்ல ஒரு பிரீமியம் அழகான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அழகான 2 BHK வீட பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நான் கிளியரா ஷேர் பண்றேன். நான் உங்களால சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர் இடிகரி மணிகாரப்பாளையம் ஊருக்குள்ளேயே தாங்க லொகேட் இருக்கு. நல்ல ஒரு குடியிருப்புக்கு மத்தியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. பக்கத்துல உங்களுக்கு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நல்ல ஒரு 30 அடி ரோடுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா மொத்தம் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1070 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. நார்த் ஃபேசிங் ஹவுஸ். வீட்டோட நல்ல ஒரு கிராண்டான அவுட் எலிவேஷன் பாருங்களேன். ரைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது இனிமே நம்மளுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஐவரி கலரா இருக்கட்டும், இல்ல செரி ரெட் கலர், இந்த கலர் எல்லாமே போட்டு கான்கிரீட்லயே நம்மளுக்கு எல்லாம் லேயரிங் ஒர்க்கா இருக்கட்டும், பார்டர் ஒர்க். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க கான்கிரீட்ல. அதே மாதிரி தான் MS கிரில்ல நம்மளுக்கு ஒரு அவுட்டர் லுக்கு வேண்டி எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸ்பாட் லைட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு கிராண்டான அவுட்டர் எலிவேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்கும்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய ரேம்ப் போட்டு ஹைட் ஏத்திருக்காங்க. ரைட் சைடுல ஒரு ஓபன் கார்டன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பெரிய விக்கெட் கேட் வந்துருது, ஒரு சிங்கிள் கேட்டுமே வந்துருதுங்க. நல்ல MS மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஹெவியான கேட் தான் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரானோனா 14க்கு 18ன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ கொடுத்திருக்காங்க. இனோவா மாதிரியான ஒரு பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம், அப்படி ஒரு சின்ன கார் நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்கு வீட்டோட ஜலமூலையில உங்களுக்கு போர் வந்துருது, சம்ப் வந்துருதுங்க. வெளியே அவுட்டர் டாப்புமே கொடுத்திருக்காங்க. டிவி எல்லாமே லைவ்ல இருக்கு. அதுக்கு ஒரு இன்டீரியர் எல்லாமே கபோர்ட் பண்ணி போர்ட்டிகோல ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1க்கு 1ன்ற சைஸ்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடுல வால்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2க்கு 4ன்ற சைஸ்ல நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு இன்னைக்கு ஏத்த ட்ரெண்ட்ல என்னவோ நல்ல ஒரு பக்காவான டைல்ஸ் தாங்க போட்டு கொடுத்திருக்காங்க. வெளியே ஓபன் விண்டோ ஸ்பேஸ் வந்துருது. சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ராருக்கு முன்னாடி வெளியே பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. இந்தியன் டைப்ல ஓபன் ஸ்டார்கேஸ் இருக்குங்க, ஓபன் டெராஸ். வீட்டுக்குள்ள என்ட்ராருக்கு முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் போட்டு கிரானைட்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரெஞ்ச் டைப்ல வந்துருது. தேக்குல தான் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. லாக் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆன்டிக்ல போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானோனா 16ன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம்ங்க. 16 வந்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும்ட்டு. இங்கேயுமே தேவையான அளவுக்கு நம்ம ஃபால் சீலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா கிராண்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரிச் லுக் இருக்குங்க. மேல ஃபுல்லாவே ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹேங்கிங் லைட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம லிவிங் ரூம்ல டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2க்கு 4ன்ற சைஸ்ல வர்டிஃபைட்ல கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா வால்லே நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷா இருக்கட்டும், அந்த பெயிண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கிரேவிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க. வீட்டோட மெயின் பிளேஸே பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா லைட்டுமே நல்ல ஒரு கிராண்டான லுக்ல தாங்க கொடுத்திருக்காங்க. சுத்தியுமே ஸ்பாட் லைட் கொடுத்திருக்காங்க. அப்படியே லிவிங் ரூம்க்கு ஜஸ்ட் முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு பெரிய தாராளமான டிவி யூனிட் எல்லாமே UPSல பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸா இருக்கட்டும், இல்ல இடையிலே நமக்கு கோல்டன் பீடிங்ஸ், வால்லே பேனலிங் ஒர்க், கீழே தேவையான அளவுக்கு கபோர்டு, லாஃப்ட் எல்லாமே UPVCல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. டிவி கேபினெட் பாத்தீங்கன்னா ஒரு 60 இன்ச் டிவி உங்களால மாட்டிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு அழகா பண்ணி கொடுத்திருக்காங்க லிவிங் ரூம். அப்படியே நம்ம டிவி கேபினெட்ல இருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு பெரிய பூஜா ஷெல்ஃப்மே கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு லேசர் கட்டு, பெல் கட்டு எல்லாமே எடுத்து கொடுத்திருக்காங்க. 2 ரேக் வந்துருது. மேல ஒரு செப்பரேட் ரேக், கீழே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் ரேக் வந்துருதுங்க. மத்தபடி லிவிங் ரூம்ல பாத்தீங்கன்னா 2 சைடுலயுமே தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. முன்னாடி MS கிரில்லோட ரொம்ப அழகா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் போய் பார்க்கலாம். 8க்கு 16ன்ற சைஸ்ல இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் வந்துருதுங்க. கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி மவுத் எல்லாம் க்ளோஸ் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு 7 அடிக்கு ஒரு எல் ஷேப்ல பாத்தீங்கன்னா 2க்கு 4ன்ற சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு தனியா ஒரு பெரிய கபோர்ட் யூனிட் கொடுத்துறாங்க. எல்லாமே UPVCல போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் எல்லாமே போட்டு கவர் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடு இன்னொரு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் யூனிட்மே நமக்கு கொடுத்துறாங்க. மேல லாஃப்ட், கீழே கபோர்டு எல்லாமே இன்டீரியர் UPVCல பண்ணி கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே நமக்கு 2 சைடுமே விண்டோ ஃபெசிலிட்டிஸ்மே வந்துருதுங்க. அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இந்த வீட்டோட 2 பெட்ரூமே நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தோம்னா ரெடிமேட் டோர், வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் போட்டிருக்காங்க. உள்ள என்டர் ஆனோம்னா 10க்கு 16ன்ற சைஸ்ல நல்ல ஒரு அழகான வெளிச்சமான மாஸ்டர் பெட்ரூம் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. மேல பார்த்தோம்னா நல்ல ஒரு பிரைட்டான கலருங்க, எல்லோ கலர்ல ஃபுல்லாவே ஃபால் சீலிங் எடுத்து கொடுத்திருக்காங்க. கான்கிரீட்ல நமக்கு லேயரிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல பார்த்தோம்னா அதே மாதிரி தான் வால்லே நம்ம டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணி எல்லா கிரேவிங்ஸ் ஒர்க் எல்லாமே எடுத்து கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு டிவி கேபினெட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. மேல சொல்லணும்னா ஒரு ஃபால் சீலிங் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சுத்தியுமே ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. கீழே 2க்கு 4ன்ற சைஸ்ல நல்ல பளிச்சுன்ற ஒரு டைல்ஸ் தான் கிளியர் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல பார்த்துட்டோம்னா ஒரு தனி ஓபன் டைப்ல கபோர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. மேல லாஃப்ட் வந்துருதுங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன வார்ட்ரோப் செட்டப்புமே பண்ணி கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல நமக்கு தேவையான அளவுக்கு AC யூனிட்டா இருக்கட்டும், நைட் லேம்ப் யூனிட், டிவி ப்ரொவிஷன், AC ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க.
மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தோம்னா சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. நீங்க இந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால இது பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கீழே பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்ல எல்லா டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே நம்மளுக்கு கிளாசி பினிஷ்ல ஒரு டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ப்ளூ கலர் லுக்ல ரெஸ்ட் ரூம் ரொம்ப அழகா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ல கீசர் யூனிட்டா இருக்கட்டும், தேவையான அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ஜூனியர் பெட்ரூம் போய் சேம் ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப்ல 10க்கு 10 சைஸ்ல இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் வந்துருதுங்க. ஜூனியர் பெட்ரூம்ல உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ண கிடையாது, லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு தேவையான அளவுக்கு ஒரு ஓபன் கபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாமே இன்டீரியரா க்ளோஸ் பண்ணி. கீழே 2க்கு 4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசிக் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடுல நல்ல ஒரு விண்டோ ஸ்பேஸ், முன்னாடி எம்எஸ் கிரில்லோட வந்துருதுங்க. ஒரு குயின் சைஸ் காட் முன்னால போட்டுக்க முடியும். அதே ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ண கிடையாதுங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்திருக்காங்க. இப்படிதான் இந்த 2 BHK அழகான வீடை ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிச்சான லுக்ல கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஓனர் 59 லட்சம் ரூபாய் சொல்றாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நல்ல ஒரு பெஸ்டான பட்ஜெட்ல, கம்மியான பட்ஜெட்ல தான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால தான் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் இடிகரை மணிகாரம் பாளையம் ஊருக்குள்ளேயே தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்டே சொன்ன மாதிரி சத்தி ரோடா இருக்கட்டும், இல்ல சரணம்பட்டி, துடிலூர், நரசிநாயக் பாளையம், பெருநாயக்கன் பாளையம், இந்த மாதிரி மெயினான லொகேஷனுக்கு எல்லாமே உங்களால ஈஸியா போயிட முடியும். தேவைப்படுறவங்க டிலே பண்ணாம டிஸ்பிளே தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.